அனைவருக்கும் வணக்கம். ஏற்கனவே நம்ம சேனலில் சொல்லியிருந்த மாதிரி கல்வி உளவியல் அந்த பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய 8 சாப்டரில் இருக்க எல்லா தலைப்புகளுக்கும் மேக்ஸிமம் நம்ம வீடியோ நம்ம சேனலில் போஸ்ட் பண்ண இருக்கிறோம். அதனால் தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். இந்த காணொளி கல்வி உளவியல்னா என்ன அப்படிங்கிறத பற்றின ஒரு அறிமுகம் மட்டும் இதில் நம்ம கொடுத்துருக்கோம். இதை பற்றின உங்களோட சஜஷன்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிச்சயமாக கண்டினியூ பண்ணலாம், அதை சரி பண்ணிக்கலாம். அதே போல் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். வீடியோவோட கடைசியில் நம்ம இந்த பகுதியில் என்னென்ன கேள்விகள்லாம் வரலாம் அப்படிங்கிறதையும் நாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். டிஆர்பி இந்த வரப்போகிற டிஆர்பி பற்றின நிறைய தகவல்களை, நிறைய அப்டேட்ஸை, நிறைய பாடங்களோட முக்கியமான விஷயங்களை பற்றிலாம் உங்களுக்கு தொடர்ந்து காணொலியாக கொடுக்க இருக்கிறோம். அதனால் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் இந்த செய்தியை கொண்டு போய் சேருங்க. முதல்ல உளவியல்னா என்ன, கல்வி உளவியல் அப்படின்னா என்ன, ரெண்டுக்குமான வித்தியாசம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இந்த பகுதி நம்ம சாப்டர் 4 அதில் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் எஜுகேஷ்னல் சைக்காலஜி டு த டீச்சர் அப்படிங்கிற அந்த தலைப்பில் இது வரும். இது ஒரு அறிமுகம் தான் உங்களுக்கு கொடுக்க போகிறது. இப்போ முதல்ல சைக்காலஜி அப்படிங்கிற வார்த்தை எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, இது ஒரு கிரேக்க வார்த்தை. இது ஒரு 2 வார்த்தையை ஒன்றா சேர்த்தது. அதாவது சைக் அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் சோல், அதாவது ஆன்மா அப்படின்னும், லோகாஸ் அப்படிங்கிற வார்த்தை கோர்ஸ் ஆஃப் ஸ்டடி அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. அதாவது சோல்னா ஆன்மாவை பற்றி படிக்கிறது அப்படிங்கிற அர்த்தத்தில் தான் முதல்ல இந்த சைக்காலஜி அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டுச்சு. சோல் அப்படின்னு சொல்லிட்டு இது பழங்காலத்தில் பயன்படுத்தப்பட்டுச்சு. இது ஒரு கிரேக்க வார்த்தை அப்படின்னு சொல்லிடும். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஸ்டடி ஆஃப் த மைண்ட் அப்படின்னு சொன்னாங்க. இது ஒரு உள்ளத்தை பற்றி, மனதை பற்றி படிக்கிறது தான் சைக்காலஜி அப்படிங்கிறது கொஞ்ச நாள் கழிச்சு அந்த கருத்து மாற்றம் உண்டாச்சு. அதுக்கப்புறம் வில்லியம் ஜேம்ஸ் அப்படிங்கிறவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இது ஒரு ஸ்டேட் ஆஃப் கான்சியஸ்னஸ், அதாவது இது ஒரு உணர்வு நிலை அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது சைக்காலஜி உளவியல்னா என்னென்னா, இது ஒரு உணர்வு நிலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அர்த்தத்தில் இவர் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வில்ஹம் வூண்ட் அப்படிங்கிறவர், இவர் ரொம்ப முக்கியமான ஒரு உளவியலாளர். ஏன் அப்படின்னா, முதலாக சைக்காலஜி லெபார்டரியை லேப்சிக் அப்படிங்கிற, அதாவது ஜெர்மனியில் இருக்கக்கூடிய லேப்சிக் அப்படிங்கிற ஒரு இடத்துல சைக்காலஜி லெபார்டரி அப்படிங்கிறத உருவாக்குனவர் இந்த வில்ஹம் வூண்ட் தான். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இவர் இந்த சைக்காலஜிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் சொல்கிறாரு அப்படின்னா, இது ஒரு உணர்வு அறிவியல் அப்படின்றாரு. அதாவது சயின்ஸ் ஆஃப் கான்சியஸ்னஸ் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தில் இந்த வில்ஹம் வூண்ட் அப்படிங்கிறவர் சைக்காலஜிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் சொல்கிறாரு. இதுக்கப்புறம் பொதுவாக என்ன கருத்து வருதுன்னா, இது ஒரு ஸ்டடி ஆஃப் பிஹேவியர், அதாவது நடத்தை பற்றி படிக்கிறது, அதுதான் சைக்காலஜி அப்படிங்கிற ஒரு கருத்தும் நமக்கு கிடைக்கிது. அதுக்கப்புறம் வில்லியம் மெக்டூகல் அப்படிங்கிற ஒருத்தர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இவர் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறாரு. அதாவது ஃபிசியலாஜிக்கல் சைக்காலஜி அப்படிங்கிற ஒரு புத்தகம். இந்த புத்தகத்தில் தான் முதலாக உளவியலை அறிவியல் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி குறிப்பிட்டது வில்லியம் மெக்டூகல் தான். அதாவது நடத்தை பற்றிய அறிவியல் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்கிறாரு. சைக்காலஜினா என்னன்னு கேட்டால் இவர் என்ன சொல்கிறாருன்னா, நடத்தை பற்றிய அறிவியல் அப்படின்னு சொல்கிறாரு. இப்படி தான் அந்த சைக்காலஜி அப்படிங்கிற வார்த்தை வந்திருக்கு. முதலாக ஆன்மாவை பற்றி படிக்கிறதுன்னு வந்துச்சு. அதுக்கப்புறம் உணர்வு நிலைன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நடத்தை பற்றிய படித்தல் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் மெக்டூகல் தான் என்ன பண்ணுறாருன்னா, நடத்தை பற்றிய அறிவியல் அப்படின்னு சொல்லிட்டு இதை சொல்ல வர்றாரு. அடுத்து நேச்சர் ஆஃப் சைக்காலஜி, உளவியலோட இயல்புகள் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இது உலகளாவிய உண்மைகள், அதோட அப்புறம் அந்த கோட்பாடுகள் எல்லாம் உள்ளடக்கியது. ஏன்னா உண்மையான நல்ல பிரின்சிபல்ஸ் இதை மட்டும்தான் அக்செப்ட் பண்ணிக்க முடியும் இதில் அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கப்புறம் உண்மையை தேடுவதை வலியுறுத்துகிறது அப்படின்னு சொல்கிறோம். உண்மையான கருத்து எதுவோ அதை மட்டுமே அக்செப்ட் பண்ணிக்கும், அதுதான். அதுக்கப்புறம் செவிவெளி செய்தி, பழங்கால பழக்க வழக்கம், மூட நம்பிக்கை இதெல்லாம் சைக்காலஜியில் ஏற்றுக்கொள்ளப்படாது, அதுதான். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா காஸ் அண்ட் எஃபெக்ட் ரிலேஷன்ஷிப், அதாவது காரணம் மற்றும் விளைவுகளை இது நம்புது. அடுத்து பிரான்ச்சஸ் ஆஃப் சைக்காலஜி, அதாவது உளவியலோட பிரிவுகள் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மொத்தம் ஒரு 8 பிரிவுகள் உளவியலில் இருக்குது. பொது உளவியல், அசாதாரண உளவியல், சமூக உளவியல், பரிசோதனை உளவியல், உடலியல் உளவியல், மனநோய் நிகழ்வுகள் பற்றிய ஒரு ஆய்வுக்கான உளவியல், புவி உளவியல், வளர்ச்சி உளவியல் அப்படிங்கிற மாதிரி ஒரு 8 சைக்காலஜியோட உளவியலோட பிரிவுகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு அடுத்து நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, பிரான்ச்சஸ் ஆஃப் அப்ளைடு சைக்காலஜி, அதாவது
பயன்பாட்டு உளவியலோட பிரிவுகள். இதுக்கு முன்னாடி நாம் பார்த்தது வந்து உளவியலோட நேரடியாக இருக்கக்கூடிய பிரிவுகள். இது பயன்பாட்டு உளவியல். நாம் அந்த உளவியலை எங்கெல்லாம் அப்ளை பண்ணுவோமோ பயன்படுத்துவோமோ அதில் ஒரு 6 பிரிவுகளாக பிரிச்சிருக்கிறாங்க. இதில் தான் நம்முடைய எஜுகேஷ்னல் சைக்காலஜி அப்படிங்கிறது வருது. மொத்தம் ஒரு 6 பிரிவுகளில் ஃபஸ்ட்டு வந்து கல்வி உளவியல், அதை பற்றி தான் நாம் முழுசாக அந்த இது ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் மருத்துவ உளவியல், அதுக்கப்புறம் தொழில்துறை உளவியல், அதுக்கப்புறம் சட்ட உளவியல், இராணுவ உளவியல், அரசியல் உளவியல், இப்படி ஒரு 6 பிரிவுகள் இதில் இருக்குது. அடுத்து நாம் பார்க்க போகிற தலைப்பு வந்து எஜுகேஷ்னல் சைக்காலஜி, அதாவது கல்வி உளவியல் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ அந்த கல்வி உளவியல் அப்படிங்கிற வார்த்தை எதை பற்றினது அப்படின்னு பார்த்தோம்னா, இது ஒரு கல்வி அல்லது கற்றல் சூழலில் கற்பவரோட நடத்தையை பற்றி படிக்கிறது தான் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ஒரு கல்வி சூழலில் என்ன பிரச்சனைகள்லாம் நடக்கும், அதில் என்னென்ன மாதிரியான செயல்பாடுகள் ப்ராசஸ்லாம் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் அதனால் என்ன ரிசல்ட்டு நமக்கு ப்ராடக்ட் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறது தான் இந்த கல்வி உளவியல். மொத்தமாக அந்த கற்றல் சூழலில் ஒரு பள்ளிக்கூடமாக இருக்கட்டும், ஒரு கல்வி நிலையமாக இருக்கட்டும், அங்கே நடக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி பேசுகிறது தான் வந்து கல்வி உளவியல். அதற்கான தீர்வுகளை தர்றது, இது எல்லாமே அறிவியல் முறையை அடிப்படையாக வச்சு தீர்வுகள் நமக்கு கிடைக்கும். ஏன்னா இதில் நிறைய ரிசர்ச் ஆய்வுகள்லாம் பண்ணப்படுது. அதன் அடிப்படையில் நமக்கு முடிவுகள் கிடைக்கிறதா வந்து இந்த பகுதி கல்வி உளவியல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதில் ஸ்கின்னர் அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, இது ஒரு உளவியலோட பிரிவு. எஜுகேஷனல் சைக்காலஜிங்கிறது உளவியலோட பிரிவு, கற்றல் கற்பித்தலோட தொடர்புடையது அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் க்ரோ அண்ட் க்ரோ அப்படிங்கிற அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு தனிநபரோட கற்றல் அனுபவங்களை அவரோட பிறப்புலேருந்து இறப்பு வரைக்கும் சொல்கிறது தான் கல்வி உளவியல் அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் பீல் அப்படிங்கிறவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, கல்வி உளவியல் அப்படிங்கிறது வந்து கல்வி பற்றிய ஒரு அறிவியல் அப்படிங்கிறாரு. இதெல்லாம் 1 மார்க்கில் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸ்கின்னர் ஓட தொடர்புடையது எது, கூற்று எது அப்படின்னு கேட்கலாம். க்ரோ அண்ட் க்ரோவுடன் தொடர்புடைய கூற்று எது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அதுக்காக தான் இதை சொல்கிறோம். ஸ்கின்னர் இதை சொல்லியிருக்கிறாரு, பீல் இதை சொல்லியிருக்கிறாரு, க்ரோ அண்ட் க்ரோ இதை சொல்லியிருக்காங்கன்றதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நேச்சர் ஆஃப் எஜுகேஷனல் சைக்காலஜி, இதுக்கு நம்ம சைக்காலஜிக்கு என்ன சொன்னோமோ அதே மாதிரி தான் இருக்கும். இதில் என்ன அப்படின்னா, நிறைய ஆய்வுகள் நடக்கும், ரிசர்ச்சு. ஆய்வுகள் மூலமாக உண்மை என்ன அப்படிங்கிறத தேடி கண்டுபிடிக்கிறது. அதுக்கப்புறம் நடத்தையை, ஒருத்தரோட பிஹேவியரை அளவிடுறதுக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அறிவியல் முறைகளெல்லாம் நம்ம பயன்படுத்துகிறோம். வழக்கம் போலவே செவிவழி செய்திகள், மூட நம்பிக்கை இதெல்லாம் வந்து இதில் ஏற்றுக்கொள்ளப்படாது. எல்லாமே ஆய்வுகள் அடிப்படையில் தான் நம்ம கருத்துக்கள்லாம் இங்கே ஏற்றுக்கொள்ளப்படும். அதுக்கப்புறம் காரண காரிய விளைவோடு தொடர்புடையது தான். ஏன்னா ஏதாவது ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் இருக்க முடியும் அப்படிங்கிறத நாம் வந்து அதோடு தொடர்பு படுத்தி நாம் தெரிஞ்சுக்கிறது தான் இந்த காஸ் அண்ட் எஃபெக்ட் அப்படிங்கிற இந்த முறையை நம்ம சொல்கிறோம். இப்போ இந்த பகுதியிலிருந்து என்னென்ன கேள்விகள் கேட்கலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, முதல்ல சைக்காலஜிங்கிற வார்த்தை எந்த மொழியிலிருந்து வந்துச்சு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம். அதுக்கப்புறம் முதல் உளவியல் பரிசோதனை கூடம் எங்கு உருவாக்கப்பட்டது, யாரால் உருவாக்கப்பட்டது அப்படிங்கிற கேள்வி கேட்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஃபிசியலாஜிக்கல் சைக்காலஜி அப்படிங்கிற ஒரு புத்தகம் யாரால் எழுதப்பட்டது அப்படிங்கிறதும், அடுத்தது முதலாக நடத்தை பற்றிய அறிவியல் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தினது யார் அப்படிங்கிறதும் நமக்கு கேட்கப்படலாம். உளவியலோட பிரிவுகளில் ஆப்ஷன் கொடுத்துட்டு எது உளவியலோட பிரிவுன்னு கேட்கலாம். இல்லைன்னா அப்ளைடு, அதாவது பயன்பாட்டு உளவியலோட பிரிவு எதுன்னு கொடுத்துட்டு அதில் ஆப்ஷன் கொடுத்து கேட்கலாம். அடுத்து கல்வி உளவியல் பற்றி யார், எந்த ஆத்தர் வந்து சைக்காலஜிஸ்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத கேட்கலாம். நம்ம சொல்லியிருக்கோம், ஸ்கின்னர் இதை சொல்லியிருக்கிறாரு, க்ரோ அண்ட் க்ரோ இதை சொல்லியிருக்காங்க, பீல் இதை சொல்லியிருக்காங்கன்னு நம்ம சொல்லியிருக்கோம். கடைசியாக காஸ் அண்ட் எஃபெக்ட் மெத்தடு அப்படின்னா என்ன, அதாவது காரண காரிய விளைவு அப்படின்னா என்னங்கிறத கேட்கலாம்.